எந்த காலகட்டத்திலையும் சோசியல் மீடியால யாரையும் நம்பாதீங்க. முதல் விஷயம், யாரையுமே சோசியல் மீடியால நம்பாதீங்க. யாரோ ஒரு அன்னோன் பர்சன் உங்கள்கிட்ட கருணையா பேசுறான், அன்பா பேசுறான், உங்க கேர் பண்றான், நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு தலை வலிக்குதா, கால் வலிக்குதா, அப்படி படிச்சியா, இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய மனிதனை போது அவாய்ட் பண்ணுங்க. அன்னோன் பர்சனா இருந்தா, தெரிஞ்சவன், அவன் நல்லவனா இருந்தா, அவனுக்கு நல்லா தெரிஞ்சவன் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அன்னோன் பர்சன் ஒருத்தர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அவன் இப்படியெல்லாம் ரொம்ப க்ளோஸா உங்களை ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான். எதுக்கு அவன் அக்கறை எடுத்துக்கணும்? 100% அதெல்லாம் நம்பாதீங்க. நிறைய பிரச்சனைகள் வந்த பிறகு ஃபேஸ் பண்றதுல ஒண்ணுமே கிடையாது இந்த காலத்துல. நீ என்ன வேணா அதுக்கப்புறம் சொல்லலாம், டெக்னாலஜி வச்சு அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லலாமே வழிய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எப்பயுமே அந்த ஒரு செல்ஃப் டீசென்சியோட நம்ம வாழணும். என்னைக்குமே யாரும் உங்களை நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்றத ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்காதீங்க. நீ அழகா இருந்தா இரு, அதையே அவன் சொல்றான். யார் அவனுக்கு அந்த ரைட் கொடுத்தா? அந்த ரைட் நீ ஏன் கொடுக்குற? எல்லாருக்கும் ஏன் கொடுக்குற? எல்லாரும் நீ அழகா இருக்க நீ ஏன் சொல்லணும்? இதெல்லாம் சின்ன சின்ன சைக்காலஜி, ஒருத்தவங்களை உடைக்கிறதுக்கான சைக்காலஜி. இதெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு அதுக்கு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. நீங்க அழகா இருக்கீங்க, நீ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ சொல்றதுலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த உரிமை நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. சொன்னா சொல்லிட்டு போறான், அந்த பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேற யார்கிட்ட சொல்லிட்டு போறான். பட் உங்ககிட்ட நீ அழகா இருக்குன்னு அவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் நல்லது. என்னதான் சோசியல் மீடியால தவறு அதுக்கப்புறம் நடந்தாலும் பேசிக் எங்க நடக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். என்னைக்குமே you don't send your private photos to anybody, even if he is your husband, even if he is your lover. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியது. எப்பா அவன் செத்தாலும் சாவான், எனக்கு எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டான்னு நீ நம்பிக்கை வச்சிருக்க ஒரு நபருக்கு கூட உன்னுடைய பிரைவேட் போட்டோஸ் அனுப்பாங்க. நியூட் போட்டோஸ், ஹாஃப் ட்ரெஸ் போட்டோஸ் தயவு செஞ்சு அனுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த சோசியல் மீடியாவில் இந்த காலத்துல நடந்துகிட்டே இருக்கு. யுவர் கம்மிங் அப். இப்பதான் நீங்க சின்ன குழந்தைங்க வர்றீங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த கொஞ்சம் காலத்துல. அவுட் ரைட்டா டினை பண்ணுங்க. ஈவன் அவனை பார்த்து ரொம்ப நாளா கண்ணிய மணியை தயவு செஞ்சு உன்னோட போட்டோ அனுப்பு, நீ குளிச்சுட்டு இருக்க போட்டோ அனுப்பு, தயவு செஞ்சு அனுப்புங்க. இவ்வளவு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்றதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தடுத்துக்கணும். யாருக்கும் அனுப்பாதீங்க. மேன்ஸ் மென்டாலிட்டி, ஹியூமன் மென்டாலிட்டி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது அல்ல. அது ஒரு டென்ஷன்ல இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், சந்தோஷமா இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், ஒரு நம்பிக்கையில இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், துரோகத்துல இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். எல்லாத்துக்கும் வேற வேற கேட்டகரி இருக்கும். கையில என்ன டூல் இருக்கோ அந்த டூல் அதை யூஸ் பண்ணும்.